சூர்யா மாரி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான எபிசோட் வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. வியூஸே வந்து சரியா போறதில்ல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். செண்பகவல்லி அம்மா வந்து பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மாறி மாட்டுக்கு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எனக்காக நீங்க இவ்ளோ பெரிய உதவி செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றிங்கிற மாரி சொல்லி, ஏதோ உப்புல வந்து மோர கலந்து அப்படியே வந்து குடுக்குறாங்க. நம்ம மாறி வந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. அப்படியே ஏந்திச்சு வெளியில வந்து போறாங்க. நீங்க இப்ப செண்பகவல்லிய தானே தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாரிக்கிட்ட வந்து கேட்டோனே, வீட்ட விட்டு 10 அடி தூரம் வெளியில போனவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமான்னு மாரி வந்து அவங்கள்ட்டயே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து, எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும். என்ன விட அவங்க தெரிஞ்சவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அப்படிங்களா? அவங்க முன்னாடி என்ன கொண்டு போய் நிப்பாட்டுறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, நீங்க இப்ப அவங்கள்ட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் செண்பகவல்லின்னு சொல்லிட்டு 10 அடி தூரம் வந்து நடந்து போறாங்க. அந்த இடத்துல அந்த அம்மா, "என்ன சொல்றீங்க? நீங்க தான் அந்த அம்மாவா?" நீங்க குருக்கள்ட்ட பேசும்போதே வந்து தெள்ள தெளிவா நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வேக வேகமா வந்தேன். வந்துட்டு வீட்ட வந்து பூட்டிட்டு, அப்படியே பக்கத்து வீட்டு அம்மாட்ட வந்து பேசினேன். 1 மாசம் ஆகும் நான் வரத்துக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னத அப்படியே அந்த அம்மா வந்து சொன்னாங்க. ஓகேம்மா, எனக்கு ஏன் உதவி பண்ணக்கூடாதுன்னு நெனச்சீங்க? நான் வந்து ஏன் இது மாரி உதவி பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க வந்து இங்கேருந்து போயிட்டீங்க. விதி பார்த்தீங்களா? உங்களையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இங்க வந்து வந்துட்டீங்க. என் பொண்ணையும் நீங்க காப்பாத்திட்டீங்க. சரிம்மா, ஏன் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க? அத மட்டும் சொல்லுங்க. நான் ஒண்ணும் தப்பான நோக்கத்துக்குலாம் இங்க வரல. முதல்ல அது ரொம்பவே வந்து பிரச்சனை உள்ள இடம்மா. ஏன்னா, வாசுகின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சும்மா விட மாட்டாங்க எல்லாரையும். நானும் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து வழிகாட்டியிருக்கேன். அப்படி வழிகாட்டும்போது, அவங்கலாம் பிரச்சனையில மாட்டி, அப்படியே போயிட்டாங்க. இன்னொன்னு என் பாப்பாக்கு கூட சரியாகணும்னு என் புருஷன் வந்து போனாப்ல. என் புருஷனையும் வந்து விட்டு வைக்கல வாசுகி. அப்படியே பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல, இனிமேட்டு நான் யாருக்குமே வந்து வழிகாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு கொள்கையாவே வச்சிருக்கேங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. செண்பகவல்லி அம்மா அந்த இடத்துல, "நீங்க சொல்லுங்கம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா, நான் வந்து மாரியம்மன வந்து கும்பிடுறவன்." அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம மாரி உடனே வந்து, "நீங்க எவ்வளோ வேணாலும் சாமிய கும்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் பக்தியோட. ஆனா, வாசுகி கிட்ட போறது அவ்வளோ பெரிய லேசான விஷயம் இல்ல. பார்த்துக்கங்க. ஏன்னா, யாரையுமே இத்தன நாள் வரைக்கும் அந்த மூலிகைய வந்து எடுக்க விட்டதே இல்ல." அப்படின்னு செண்பகவல்லி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து, "பரவாயில்லம்மா, நீங்க சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்லி மாறி வந்து கேட்குறாங்க. அவங்க எதுவும் சொல்லாம மௌனமா இருக்காங்க. செண்பகவல்லி அம்மா அந்த இடத்துல, "நான் உங்க நல்லதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு" பேசுறாங்க. ஒரு பக்கம் தாராவ காட்டுறாங்க சங்கரமணியும். "பாத்தியா, ஸ்ரீஜாக்கும் ஹாசினிக்கும் நம்ம மேல வந்து பயம் இல்லாம போச்சு. கட்டி எடுத்து அடிக்கிற அளவுக்கு இப்படி பண்ணிட்டா" அப்படின்னு சொன்னோனே, "நானும் கேள்விப்பட்டேன் சிஸ்டர். இப்ப என்ன பண்ண போறோம்? ஸ்ரீஜாவும் சரி, ஹாசினிக்கும் நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறது இங்கே சூர்யா தான். மாப்பிள்ளைக்கு இப்போ ஒண்ணும் தெரியாது. அது வேற விஷயம். இப்ப தேவி அம்மாவுக்கு ஆதரவா இருக்கிறது யாரு? சக்தி தான். சக்திய வீட்ட விட்டு தொரத்தணும். அது மாரி கையால தொரத்துனா மட்டும் தான் உண்டு. இல்லாட்டி ஸ்ரீஜாவும், ஹாசினியும் சும்மா இருக்க விடமாட்டாங்க. இப்ப என்ன பண்றது சிஸ்டர்ங்கிற மாரி கேட்குறாங்க. நம்ம சங்கரபாணி அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து தாரா வந்து ஒரு ஐடியா குடுக்குறாங்க. சக்தி மேல திருட்டு பழி போட்டுறலாம். நிச்சயம் இந்த விஷயத்தெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க சிஸ்டர். நம்ம 2 பேரும் தான் நம்புவோம். ஓகே. ஆனா என்னோட விஷயத்த மட்டும் கேளுன்னு சொல்லி, பரம்பரை நகைய போய் எடு. எடுத்துட்டு அவங்க பையில வந்து வை. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் முன்னாடியிலயும் அந்த பையிலேருந்து நகைய எடுத்தா, எல்லாரும் நம்ப தானே செய்வாங்க அப்படின்னு சொன்னோனே, சிஸ்டர் நீங்க சொன்னது வேலிடான பாயிண்ட் தான். நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு குடுகுடுன்னு போறாங்க. பெட்டியில ஒரு 400, 500 பவுன் கிட்ட நகை இருக்கு. அந்த நகைய வந்து எடுத்துட்டு, அப்படியே வந்து சக்தி பைக்குள்ள வந்து வச்சிடுறாங்க. "வச்சியாடா கரெக்ட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "வச்சுட்டேன் சிஸ்டர். உங்க கண்ணு முன்னாடி தானே வச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு பையில வச்சுட்டு அப்படியே குடுகுடுன்னு வெளியில வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து தாரா வந்து யோசிக்கிறாங்க, "சிஸ்டர் இந்த பையில இந்த நகை இருக்குன்னு யாரு வந்து சொல்லுவா? நீங்களே வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க மேல தான் சந்தேகப்படுவாங்க. டேய் அவ்வளோ வந்து நான் மட சாம்பிராணின்னு நெனச்சியா? எனக்கு தெரியும்டா இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஹாசினி, ஹாசினி இங்க வாப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்ரீஜாவும் வந்துடுறாங்க. பார்வதி, சூர்யா எல்லாரும் வரப்ப, "நம்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லாருக்கும். தேவி அம்மாவோட நகைய நம்ப தேவி குழந்தைக்கு வந்து போட்டுட்டு, கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டி போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோங்கிற மாரி நல்லவங்க மாரி பேசுறாங்க. பார்வதி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு கூட இத்தன நாளா வந்து இது தெரியாம போச்சேங்கிற மாரி வேதனையோட வந்து பேசுறாங்க. தாரா, நீ ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்க.
பெரியவங்கலாம் அந்த வீட்ல எதுக்கு இருக்கோம்? நல்லது சொல்ல தானே இருக்கோம். சிஸ்டர் நீங்க நல்லதா வந்து நல்லது சொல்றீங்க சிஸ்டர். உங்கள பத்தி தெரியாம வந்து பேசுறாங்க. டேய் சும்மானு இருடா. நான் ஒரு ஃப்ளோல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொன்னோனே, ஸ்ரீஜா வந்து ஹாசினியும் வந்து ஒத்துக்கிறாங்க. சூர்யா வந்து நீ போய் எடுத்துட்டு வாமான்னு சொன்னோனே, ஹாசினி மாட்டுக்கு குடுகுடுன்னு மாடிக்கு வந்து போறாங்க. நகைப்பெட்டிய தொறந்து பார்த்தா, அங்க பெட்டி மட்டும் தான் இருக்கு. உள்ளுக்குள்ள எந்த விதமான நகையும் காணோம். அப்படியே கீழ இறங்கி வராங்க. பெட்டி எடுத்துட்டு வந்து போச்சு போச்சுங்கிற மாரி கத்துறாங்க. என்ன ஆச்சுங்கிற மாரி ஹாசினி கிட்ட கேட்கும்போது, நகைய காணோம். என்னது நகையே காணுமா? இந்த வீட்ல யார் இருக்கா? எப்படி நகை காணாம போணும்? என்ன சொல்றீங்க? என்ன காமெடி பண்றீங்களான்னு சொல்லி சங்கரபாணியும், தாராவும் கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு அந்நியன்னு பார்த்தா அது சக்தி மட்டும்தான். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நகைய ஒண்ணு எடுத்திருந்தா சக்தி தான் எடுத்திருப்பாங்கிற மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ம தாரா. சக்தி குழந்தையும் வந்து அப்படியே வந்து மாசம் இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க. ஒண்ணு அவங்க மாயாஜாலம் மூலியமா அவங்க பையில இருக்கிற நகைய வந்து மறைய வச்சுட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல செம்ம ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த பையில தான் இருக்கும். ஏன் தேவையில்லாம வந்து இந்த பொண்ணு மேல பழி போடுறீங்க அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா, ஹாசினி, பார்வதி எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா இது மாரிலாம் பண்ணாதீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க மாப்பிள, இங்க இருக்கிறதே 4 பேரு. அதுல உங்க 2 பேரும் வந்து அந்த ரூமுக்கு நீங்க போனீங்கனாலும் எதுவும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நீங்க மாட்டுக்கும் அப்படியே உட்காந்துட்டு தான் இருப்பீங்க. யார் வந்துட்டு போனாலும் தெரியாது. அப்படி இருக்கும்போது பாக்கி இருக்கிற 4 பேர் யாரு? நானு, அக்கா, ஸ்ரீஜா, ஹாசினி இவங்க 4 பேரும் நகை எடுக்க வாய்ப்பே இல்ல. அண்ணின்னு பார்த்தா யாரு? இந்த சக்திங்கிற ஒருத்தி தானே. இது மாரி தான் விஷயம் வந்து நடக்கும். வெளியில வந்து இது மாரிலாம் நகைக்கெல்லாம் வந்து ஆசைப்பட்டு வீட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போறவங்கலாம் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி செக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. தாராளமா செக் பண்ணிக்கங்கன்னு சக்தி குழந்தையும் வந்து சொன்னதுனால, அப்படியே வந்து பைய வந்து தொறக்குறாங்க. பைய தொறந்து ஹால்ல வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து கொட்டுறாங்க. துணி மட்டும் தான் வருது. நகை ஒண்ணுமே இல்ல. சின்ன ஜிப்புக்குள்ள இருக்குமோன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தொறந்து பார்த்து அப்படியே பார்க்குறாங்க. பையே வந்து எம்ப்டியா தான் இருக்கு. வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு தாராக்கும், சங்கரபாணிக்கும். நம்ம தானே இந்த பைக்குள்ளேயே வச்சோம். அதுக்குள்ளேயே வந்து ட்ராமா வந்து கீழ வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது நகை வந்து எங்கடா போயிருக்குங்கிற மாரி அவங்க 2 பேருக்குமே யோசிக்கிறாங்க. சிஸ்டர் 500 பவுன் சிஸ்டர் எங்க போச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, இங்க தான் எங்கேயாவது இருக்குங்கிற மாரி அந்த இடத்துல ஹாசினி வந்து சொல்றாங்க. இங்க இல்லன்னா வேற எங்க இருக்குன்னு சங்கரபாணியும் கேட்குறாங்க அந்த இடத்துல. கரெக்ட்டா வந்து சங்கரபாணி வந்து வேற எங்கேயாவது வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போலான்னு இருக்கிறப்ப சங்கரபாணி சட்டைய வந்து புடிச்சிடுறாங்க. அவங்க போனோன ஃபுல் சட்டையும் கிழிஞ்சிருது. அவங்க மேல தான் வந்து ஃபுல் நகையும் வந்து இருக்கு போல இருக்கு. 400, 500 பவுன் கிட்ட அவங்க வந்து மாட்டியிருக்காங்க. இத வந்து ஹாசினி பார்த்துட்டாங்க. நம்ப ஸ்ரீஜாவும் பார்த்துட்டாங்க. சங்கரபாணிக்கு வந்து பார்க்கவே இல்ல கடைசி சீன் வரைக்கும். தாரா கிட்ட வந்து, "என்ன சிஸ்டர் எல்லாரும் என்ன ஒரு மாரியா பார்த்துட்டு இருக்காங்க. நகை எங்க தான் போச்சு?" "நகைய நாங்க பார்த்துட்டோம்." அப்படின்னு சொல்லும்போது சங்கரபாணி கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பார்வதிக்கும், நம்ம சூர்யாவுக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிற மாரி தான் அமைதியா இருக்க சொல்றாங்க. இருப்பினும் வந்து அவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. "சும்மானு இருங்க சிஸ்டர். ஏன் கண்ணுக்கு தெரியாத நகை இவங்களுக்கு தெரியுதுங்கிறாங்க." அப்பன்னா நம்ப நல்லா வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். நீங்க அக்கான்னு பார்க்குறேன். இல்லாட்டி உங்களையே நான் கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிச்சுருவேங்கிற மாரி சொன்னோனே, அந்த இடத்துல ஹாசினி வந்து கண்ணாடி எடுத்துட்டு வராங்க. கண்ணாடிய பார்த்தோனே அழுவுறாங்க சங்கர